மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். 250 கோடி பொறுமதியான ரசாயனங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்ட சம்பத் மனம்பேரி இப்போது வாய் திறந்ததுல பல ஆயுதங்கள், பல்வேறு குற்றங்கள், அதே போல இவருக்கு பின்புலமாக மிக முக்கியமான ஒரு அரசியல் புள்ளி இருந்த பல்வேறு செய்திகளை இப்ப கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. போலீசார் பல மணி நேரம் மேற்கொண்ட வாக்குமூலத்துல இந்த விஷயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பட்டியல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஆயுதங்கள் எப்படி கிடைச்ச, எங்க வச்சிருந்த, என்ன ஏதுன்ற பல்வேறு விஷயங்களை இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. தனது நண்பருடைய வீட்டுக்கு பின்புறமாக புதைத்து வைத்திருந்த ஆயுதங்களை உரிய இடத்துக்கு கொண்டு போய் அடையாளப்படுத்தி அவைகளை இப்போது போலீசார் கைப்பற்றிருக்காங்க. அந்த பட்டியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைத்துப்பாக்கி ஒன்று, கைக்குண்டு ஒன்று, T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தும் 2 மெகசின், T56 ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற தோட்டாக்கள் 115. இவை அனைத்தையும் 2 மாதங்களுக்கு முன்னால பெகோ சமன் தனக்கு ஒப்படைத்ததாகவும் அதை தனது நண்பருடைய வீட்டுக்கு பின்புறமாக புதைச்சு வைத்ததாகவும் இப்போது சொல்லி அவைகளை அப்படியே தோண்டி எடுத்து கொடுத்திருக்கிறாரு சம்பத் மனம்பேரி. மேலும் 3 T56 ரக துப்பாக்கிகளும் இன்னும் பல கை துப்பாக்கிகளை பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து உதவியதாகவும் அந்த இடங்களுக்கு கை மாற்றியதாகவும் அவர் வாக்குமூலத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறாரு, வாக்குமூலம் வழங்கியிருக்கிறாரு. இந்த துப்பாக்கிகள் அனைத்தும் தெம்பிலி லஹிரு மற்றும் பெகோ சமனுடையது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது போலீசார் கொடை ஆரம்பிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜா மற்றும் அவருடைய மகன் படுகொலை செய்யப்பட்டதில் பயன்படுத்தப்பட்ட T56 ரக துப்பாக்கிகள் 2 எங்க என்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கிறது. பெகோ சமனையும் தெம்பிலி லஹிருவையும் ஒரு சீன் விசிட்டுக்காக கஜா படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு மித்தனியைக்கு கொண்டு போனாங்க. அப்ப சம்பத் மனம்பேரி பற்றி எந்த கதையும் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த துப்பாக்கி குறித்து கேட்ட நேரம் தான் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கஜாட கேஸ முடிச்சதுக்கு பிறகு ஆயுதத்தை கொமாண்டோ சலிந்துக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு ஒப்படைச்சாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கொமாண்டோ சலிந்துவனுடைய சகா யாரு, அந்த சகா மனம்பேரிதானா என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது சிக்க ஆரம்பிச்சிருக்குது. காரணம் என்னன்னா, இவருக்கு எல்லா வகையிலையும் தொடர்புகள் இருந்ததுனால இப்ப கேல்பத்திர தொடங்கி தெம்பிலி லஹிரு வரைக்கும் எல்லோருடமான எல்லா குற்றங்களோடும் இவர் பயணித்திருக்கின்ற ஒரு விஷயம் இப்போது சந்தேகத்தை போலீசாருக்கு எழுப்பிருக்கு. இதோட முடிஞ்சா போதை சம்பந்தமா எதுவும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்ட நேரம் அதையும் கொட்டி தீர்த்திருக்கிறாரு பிள்ளை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்லியிருக்கிறாரு, புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில இருந்து அதே போல மன்னார் பிரதேசத்தில இருந்து தென் மாகாணத்திற்கு தொகையா கஞ்சாக்களை கொண்டு போய் வியாபாரம் செய்த ஒரு விடயத்தையும் சொன்னது மட்டுமல்ல, பெகோ சமனிடமிருந்து 10 கிலோ ஐஸ் போதைப் பொருள் வாங்கி விற்பனை செய்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. 10 கிலோனா கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேல வரும். காரணம் என்னடா, 1 கிராம் 15,000 ரூபாய் என்று சொல்லப்பட்ட இடத்துல வச்சு பாத்தீங்களா இருந்தா நிச்சயமா 15 கோடி பொறுமதியான வியாபாரத்தை செஞ்சவரு முதல்ல என்ன சொன்னாருண்டா, பபா பாட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெகோ சமனா கேல்பத்திர பத்மையா யாரு அப்படின்னு மாதிரி தான் அவர் கேள்வியை மீண்டும் போலீசார்ட்ட கேட்டிருந்தாரு. இவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, அவங்கள தெரியும், ஒரு உதவிக்காகத்தான் கெண்டனர் வருது கொண்டு சேருங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள ஐஸ் போதைப் பொருட்களை தயாரிக்கின்ற ரசாயனம் இருக்கின்றதுல எனக்கு தெரியாதுன்னு சொன்னவரு இப்ப எப்படி உளறியிருக்கார் பாத்தீங்களா? இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேல மிக முக்கியமான ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த அனைத்து செயல்களுக்கும் பின்புலமாக மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி தனக்கு உதவி செய்ததாக சொல்லிட்டாரு. அது யாரு, என்ன, ஏது என்பதை இப்போதைக்கு விசாரணைக்கு பிரச்சனையாக அமையும், தடையாக அமையும் என்பதனால போலீசார் அதை தணிக்கை செய்ததாக இப்போது ஊடகங்கள் செய்தி வெளியிடுவதையும் பார்க்க முடிந்தது. அந்த பெரும் புள்ளி யாரு? இந்த அக்கிரமத்துக்கு பின்னால, அனாச்சாரத்துக்கு பின்னால, ஆயுதத்துக்கு பின்னால, இந்த போதைகளுக்கு பின்னால சம்பத் மனம்பேரிய வளர்த்து விட்டு ஆளாக்கி துணை நின்று உதவி புரிந்த அந்த புள்ளி யாரு என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அனைவருக்கும் ஆர்வமாக இருக்கு. கூடிய சீக்கிரம் கைதில் ஒரு செய்தியோட நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் வெளியில் வரும் என்பது யதார்த்தமான விடயம். சம்பத் மனம்பேரி நீதிமன்றத்துல முன்னிலையாகும் போது போனோட அவர் வரல. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த போன் எங்க அப்படின்றதுதான். போனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக இறுதியாக யாரோட பேசினாங்க, யார் வீட்டுல தங்கினாரு, எந்த சட்டத்தரணிகள் சந்திச்சாங்க, இவருக்கு அனுகூலம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வரும் என்பதனால இப்ப போலீசார் போனை தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. போன் எங்க மறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போனும் கைப்பற்றப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இவர் யாருடன் தொடர்பில் இருந்தால் என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும்.
உண்மை முகத்தின் திரை கிழிக்கப்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த ஒரு விடயம் குறித்த விசாரணைகள் மேற்கொண்டு நடக்குது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால சம்பத் மனம்பேருடைய தந்தையினுடைய வீட்டுல தோட்டத்துல கைக்குண்டுகளும் ஆயுதங்களும் ரவைகளும் போலீசாருடைய சீருடைய ஒத்த ஆடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இதுதான் சம்பத் மனம்பேரியினுடைய இப்போது அவர் வாக்குமூலங்கள்ல கொடுத்த விஷயங்கள். இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மெய் பாதுகாவலராக இருந்திருக்கிறாரு. எப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பதவியை கொடுத்திருக்கிறாங்கன்றதை நமக்கு புரிய முடியுது. மற்றொரு சோகமான அதிர்ச்சியான ஒரு செய்தியும் பதிவாகிறது தங்கல்ல பிரதேசத்துல. சீனி மோதிர பகுதியில ஒரு வீடு பழுது பார்க்கப்பட்ட நிலையில தாப்பகள் கட்டுகின்ற பணியில இருந்த ஒருவர் திடீர் சுகையிலே முற்றதன் காரணமாக அவர் வைத்தியசாலையில சேர்த்தாங்க. சிகிச்சை பலனின்றி அவர் இறந்த சம்பவத்தோட விசாரணைகளை துரிதப்படுத்தினாங்க. விசாரணை மேற்கொண்டதெல்லாம் தெரிய வந்தது, குறித்த வீட்டுல இறந்த நிலையில 2 பேருடைய சடலங்களும் மீட்கப்பட்டது. கூடவே அவங்க பயன்படுத்தின ஒரு வாகனத்துல 10 பக்கெட்டுகள்ல ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போது போலீசார் சந்தேகிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைப் பொருளை பயன்படுத்தியதன் காரணமாக அது விஷமாக மாறித்தான் 3 பேருடைய இறப்பிற்கும் காரணமாக இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் இப்போது வலுக்க ஆரம்பித்தது. தங்கல்ல பிரதேசத்துல மற்றும் ஒரு செய்தி பதிவாகி இருக்கு. அதாவது போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு ஒரு லொரிய மறித்து சோதனை நடத்தியதுல கிட்டத்தட்ட 100 கிலோகிராம் எடையுள்ள ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதோட நவீன ரக ரிவால்வர் 5ம் T56 ரக துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டது மட்டுமல்ல, அந்த கணத்திலே மீண்டும் ஒரு தகவல் கிடைத்ததுக்கு மற்றும் ஒரு லொரியை மறித்து சோதனை செய்ததுல மேலும் அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள 150 கிலோகிராம் தொடக்கம் 200 கிலோகிராம் வரையிலான ஹெரோயின் போதைப் பொருளும், அதே போல 150 கிலோ தொடக்கம் 200 கிலோ இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு மற்றும் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற செய்தியும் தங்கல்ல பிரதேசத்தை அழகுபடுத்திருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இப்போது ஊடகங்கள்ல கசிய ஆரம்பிச்சிருக்கு. இவை அனைத்தும் ஹம்மாந்தோட்ட பிரதேசத்துல இருக்கிற தங்கல் என்ற பகுதியில நடந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பார்க்கப்படுது. நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய பிரதேசமாக பார்க்கப்படுது. நாமல் ராஜபக்ஷ அவங்க இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தாரு. இளைஞர்களை நெறிப்படுத்துகின்ற வளப்படுத்துகின்ற ஒரு அமைச்சாக அதை பயன்படுத்தி இல்லை என்பது நமக்கு தெரியுது. சம்பத் மனம்பேரி போன்றவர்களை வாழ்த்தி ஆசீர்வாதப்படுத்தி அரசியல்ல களங்காண வச்சாங்களே தவிர இளைஞர்களை நெறிப்படுத்துகின்ற பணியை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. வெலிகம பகுதியில மற்றும் ஒரு செய்தி பதிவானதை பார்க்க முடிந்தது. அதுதான் வெளிநாட்டு பிரஜை 18 வயதுடைய அல்தா என்று சொல்லப்படுகிற நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரஜை வாடகைக்கு வீடு எடுத்து ஐஸ் போதைப் பொருளை தயாரித்து வந்தார் என்ற குற்றச்சாட்டுல அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. ஏசி போட்ட அறையில ஒரு லெப்பாக அதை பயன்படுத்தி அதுல ஐஸ் போதைப் பொருளுக்கு பயன்படுத்துகின்ற ரசாயனங்களும் கைப்பற்றப்பட்டதோடு பல கலன் ரசாயன திரவங்களும் கைப்பற்றப்பட்டது. பல்வேறு உபகரணங்களும் போலீசாரால கைப்பற்றப்பட்டது. எனவே இது குறித்த விசாரணையும் இப்போது முடுக்கிவிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னைய நாள் வடமத்திய மாகாணத்துடைய ஆளுநராக இருந்தவர் மஹிபால ஹேரத் அனுராதபுர பெரமியன் குளம் வன பரிபாலன சபைக்கு சொந்தமான 66 பேச்சஸ் காணியை கையகப்படுத்தி தனது மனைவியினுடைய பேர்ல ஹோட்டல் ஒன்றை கட்டி வியாபாரம் செய்து வந்த இந்த ஹோட்டலை உடனடியாக இடித்து அள்ளிக்கொண்டு செல்லும்படி அதிரடியான ஒரு நோட்டீஸை அவருடைய மனைவிக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அதை நீங்க செய்யலனா உரிய முறையில சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக நோட் பண்ணிய ஒரு தகவலும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மஹிபால ஹேரத் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில பாராளுமன்றம் போய் சபரகம மாகாணத்தினுடைய முன்னைய நாள் முதலமைச்சராக இருந்து அங்கும் திண்டு தண்ணி குடிச்சாச்சு. பிறகு வடமத்திய மாகாணத்துடைய முதலமைச்சராக கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கின்ற காலகட்டத்தில் 2020ஆம் ஆண்டு இதற்கான நியமனத்தை கொடுத்து அனுப்பி வச்சாரு. ரஜரட்ட என்பது நிலத்தால் விரிந்த பிரதேசம். நீங்க விவசாயம் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு தேவையான வியாபாரத்தை பண்ணுங்க என்னவோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது போல இவர் வந்த உடனே அந்த பிரதேச மக்களுக்கு தேவையானது செஞ்சாரோ இல்லையோ தெரியல. ஆனா அவருக்கு தேவையான ஒரு காணியை கையகப்படுத்தி மனைவிட பேர்ல ஹோட்டல்ல நிறுவி வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்குது. ஊழல் இல்லாத மற்றும் போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குகின்ற பணியை அரசு செய்து வருவது என்பது வாழ்த்துக்குரியது. இந்த அரசு இதை செய்யலண்டா
இதுக்கு பிறகு எந்த அரசாலும் இதை செய்ய முடியாது. காரணம், இதற்கு முன்னிருந்த அரசுகள் தான் ஊழலுக்கும் பாதாள குழுக்களுக்கும் துணையாகவும் உறுதுணையாகவும் ஆசீர்வதிச்சவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. ஊழலற்ற, ஆயுதமற்ற, போதையற்ற ஒரு நாடு கிடைக்க அனைவரும் உழைப்போமாக என்ற ஒரு வேண்டுதலோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.